ஓகே இப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திபிக்ஷா ஷெரீர். திபிக்ஷா. வசந்தலக்ஷ்மி. ஏய் கம் ஃபாஸ்ட்மா. ஹலோ. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திப்பு சுல்தான், சரித்திர நாயகரே, சுதந்திர போராட்டத்தின் எழுச்சி வீரரே, ஃபாத்திமா ஹைதரின் பொக்கிஷமே, ஃபாத்திமா ஹைதரின் பொக்கிஷமே, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றவரே, கட்டபொம்மன் மற்றும் தீரன் சின்னமலையன் ஆன பல வீரர்களுக்கு உந்து சக்தியே, மரணத்தையே மரணிக்க வைக்கும் சிங்க மௌனம் கொண்ட எங்கள் திப்பு சுல்தானே, பிறந்த மண்ணை பெற்ற தாய்ப்போல் காட்டாய், ஆனாலும் உனக்கு ரோகம் அதிலும் நீ வீடு வந்தாய், 35ஆம் வயதில் சிம்மாசனம் ஏறினாய், எங்கள் படைவாள் அரசே, உன்னை ஈண்டெடுக்கும் பொழுது அன்னை மகிழன், உன்னாட்சியில் மக்கள் மகிழ்ந்தார்கள், கலைப்பயிற்சி பள்ளியை உருவாக்கினாய், மத ஒற்றுமையை வளர்த்தாய், மது வழக்க நலவழித்துக் கொண்டு வந்தாய், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஏவுகணை உருவாக்கினாய், ரோதுண்ட அருங்காட்சியில் இன்று உன் வாழும் உன் ஏவுகணை உன் வீரத்தை பேசுகிறேன், உனது பெருமையாக கூறி எனது கவிதையாற்றை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். Good morning to one and all gathered here. I am Amira Sumaya of Standard 5th. I am here to speak on few words about our great freedom fighter of Tipu Sultan. Tipu Sultan, also known as the Tiger of Mysore, he was brave and a powerful ruler of the kingdom of Mysore in South India. He was born on November 20, 1751 and became the ruler after his father Sultan Hyder Ali passed away. Tipu Sultan, famous for his strong resistance against the British rule in India. Tipu was known for his innovative military tactics and his modern army, which included rockets and advanced weaponry for that time. He fought several wars against the British East India Company, which known as Anglo-Mysore. Tipu Sultan skilled diplomat and formed alliances to strengthen his position against the British rule in India. He was a great administrator and introduced many reforms in his kingdom. Tipu Sultan and encouraged education all religions. Sadly, Tipu Sultan died on May 4 while defending capital city. His bravery and dedication to his people made him respected legendary figure in Indian history. I am so glad for getting opportunity to speak about our great freedom fighter. Thanking you. வந்ததொரு அழைப்பு எனக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அவைய அத்துணை பேரை வணங்கி நான் பேச போறேன். என் தலைப்பில் இறங்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நமது பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு அப்படி அல்ல, ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு சிறந்த தலைவரை பற்றியே பேச வந்துள்ளேன். இவர் இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் ஜனவரி 23 1897 ஆண்டு பிறந்தார். தந்தை ஜானகிநாத் போஸ்க்கும் தாயார் பிரபாவதி தேவிக்கும் 9ஆம் மகனாக வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்கள் 6 சகோதரர்கள். இவர் அப்பாவுடைய பெற்ற வழக்கறிஞர். இவர் படிப்பில் எப்போதும் முதல் மாணவன். கல்லூரியில் படிக்கும் போது அங்கு ஆங்கில பேராசிரியராக இருந்த C.F. வாட் என்பவர் இனவெறி காரணமாக C.F. வாட்டர் இந்திய கலாச்சார பண்பாடு பற்றி அவதூறாக பேசியதை கேட்டு கொதித்த சுபாஷ் சந்திர போஸ் அவரை தாக்கியுள்ளார். சுதந்திர போராட்டத்திற்கான முதல் அடைய முடியும் என்பதால் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு வீரர். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது போர்க்க
கைதியாக வெளிநாட்டில் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். இந்த தேசிய இராணுவத்தால் இந்தியாவை அடிமைப்படுத்தியிருந்த ஆங்கிலருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருந்தவர். நீண்ட தூரம் கடல் பயணம் செய்த ஒரே தலைவர். இந்தியாவில் இருந்து ஜப்பான் வரைக்கும் நடந்தே சென்று ஆதரவு திரட்டியவர். இந்திய விடுதலை தனது மூச்சாக்கி கொண்டு அயராமல் பாடுபட்ட தனியில்லாத புரட்சி வீரர். இத்தனை பெருமைக்கு உரியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்காளத்தில் பிரிட்டிஷ் அரசு கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சி செய்வதாக நினைத்த அவரை கைது பண்ணி மத்திய சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. சிறையில் இருந்தபடியே சட்டசபை வேட்பாளர் போட்டியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். காசுநோய் சிறையில் இருந்து அவதிப்பட்ட அவரால் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது என்று நினைத்த பிரிட்டிஷ் அரசு அவரை விடுதலை செய்தது. அதன் பிறகு சுபாஷ் சந்திர போஸும் நேரும் இணைந்து அரசியல் ஈடுபட்டிருந்தனர். சில ஆட்சிகளுக்கு சொல்லும் காந்தியின் கட்டை தவறு என்று எதிர்த்து சொன்னார் சுபாஷ் சந்திர போஸ். இதனால் இருவருக்கும் இடையில் கத்து வேட்பாடு உண்டானது. இவர் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது நான் தீவிரவாதி தான், கிடைத்தால் எல்லாம் கிடைக்க வேண்டும், இல்லையே எதுவும் தேவையில்லை என்பதுதான் என் கொள்கை என்றதோடு இதத்தம் கொள்ளுங்கள் சுகத்தை தருகிறது என்ற அவருடைய பேச்சு ஒவ்வொரு இளைஞனை தட்டி எழுப்பியது. ஆகஸ்ட் 1945 ஏற்பட்ட விமான விபத்தில் இறந்தார் என்று செய்தி வந்தது. ஆனால் தாய்வான் அரசு அப்படி ஒரு விபத்து நடக்கவே இல்லை என்று சொன்னது. நேதாஜி மரணம் இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. இவர் இன்று பள்ளிகளிலிருந்து இருந்த போர் முறை வரைக்கும் ஒவ்வொரு இந்தியன் சொல்லும் ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். ஜெய்ஹிந்த் என்று கூறும் போது நமக்குள் ஏற்படுற தேசப்பற்றும் வீரமும் தான் அந்த வீரருக்கும் நாம் செலுத்துகின்ற சின்ன காணிக்கை. நடுவர் அவர்களே, ஜெய்ஹிந்த் என்று கூறி வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் சுதந்திர போராட்டத்திற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்களிடம் பேச வந்த தலைப்பு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. முதலில் படுகொலைக்கு காரணம் என்ன, படுகொலை முன் என்ன நடந்தது, படுகொலைக்கு பின் என்ன நடந்தது என்பதை தெளிவாக கூற வந்துள்ளேன். மகாத்மா காந்தியின் தலைமையிலான போராட்டங்கள், சுதேசி இயக்க போராட்டங்கள் என இந்தியா முழுவதும் போராட்டங்கள் முனைப்புற்றன. மார்ச் 1 அன்று சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியது. இது வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு வந்த பேராபத்து என கருதினர். ஆரம்பத்திலேயே மக்களிடையே பரவி வளர்ந்து வரும் போராட்ட எண்ணங்களை ஆரம்பத்திலேயே நசுக்கிவிட அவர்கள் முடிவெடுத்தனர். இதன் தொடர்பாக சிட்னி ரவுலட் என்பவர் இந்தியர்களை கண்காணிக்க ஒரு குழு அமைத்தார். இதன் தொடர்பாக போராட்ட நடவடிக்கைகளை அனைத்தையும் தடுக்க தம் பெயரிலேயே ஒரு சட்டம் ஏற்கிறார். அச்சட்டத்தின் பெயர் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்திற்கு கீழ் வருபவை: ஊடகங்களை கட்டுப்படுத்தவும், போராட்டக்காரர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவும், சாலையில் கும்பலாக நடந்தால் விசாரணை என்று கைது செய்து அடி நடத்தவும், சுதந்திர பொதுக்கூட்டம் நடத்தினர் விசாரணையின்றி சுட்டுத்தளம். அச்சட்டம் வெள்ளைக்காரர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இச்சட்டம் போட்ட பிறகு மக்களிடையே எதிர்ப்பும் கிளர்ச்சியும் அதிகமானது. அதனால் 1919 மார்ச் 29 அன்று ஜாலியன் வாலாபாக் திடலில் பெரும் கூட்டம் திரண்டனர். அக்கூட்டத்தில் மார்ச் 30 பெரும் கடையடைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் தொடர்பாக மார்ச் 30 கடையடைப்பும் நடந்தது. டெல்லியிலும் கடையடைப்பு நடந்தது மற்றும் சில வன்முறை சம்பவங்களும் நடந்தது. வன்முறை சம்பவங்களில் 8 காவலாளிகள் மிகவும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அன்று ஏப்ரல் 13 வைசாகி நாள். இந்நாள் அமிர்தசரஸில் மிகவும் கொண்டாடப்படும் திருநாள் ஆகும். இந்நாளை அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் திடலில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 10,000 மக்கள் கூடியிருந்தனர். அந்த திடல் 6 ஏக்கர் நிலப்பரப்பிலும் 5 குறுகிய வழியும் ஒரு கிணற்றையும் உள்ளடக்கியது. திடலின் ஒரு ஓரம் சுதந்திர போராட்ட வீரரான லாலா சத்யலால் என்பவர் சுதந்திர பொதுக்கூட்டம் நடத்தினார். இந்நிலையில் 1.3% மக்கள் விழாக்காக கலந்து கொண்டு இருந்தனர். இந்நிலையில் திடலுக்குள் வந்த ஜெனரல் டயர் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டார். மக்கள் குறுகிய வாயில் வழியாக தப்பிச் செல்ல முடியாமல் மதில் சவர் மேலே ஏறி கிட்டிட்டும் கிணற்றுக்குள் விழுந்தோம் உயிரிழந்தனர். கிணற்றில் விழுந்தோர் எண்ணிக்கை 120, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 379 என பின்னாடி. ஆனால் அது உண்மையல்ல. அன்று ஊடகம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன நடந்தது என்று ஊர்க்காரர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் கைபேசி, முகநூலும் இல்லாத பட்சத்தால் தகவல்
தகவல் பரிமாற்றம் தடைப்பட்டது. சிறிது நாட்களுக்கு பிறகுதான் வெள்ளைக்காரர்களின் வெளியாட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்பு ரவீந்திரநாத் தாகூர் வெள்ளைக்காரர்களிடம் வாங்கிய பட்டத்தை திரும்பி கொடுத்தார். நேரு அவர்கள் முழு மூச்சாக சுதந்திரத்தில் ஈடுபட்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் டயர் கூறியதாவது: நான் தான் சுட்டேன், கூட்டம் சிதறி போகும் வரை சுட்டுக் கொண்டே இருந்தேன். நான் எவ்வளவு மக்களின் நெஞ்சில் ஒரு குழி தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தேனோ அவ்வளவு சுடவில்லை. என்னிடம் மட்டும் இன்னும் கூடுதலான படைகள் இருந்திருந்தால் இருந்தோரின் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும். அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல, பஞ்சாப் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சுதந்திரத்துக்காக போராடி அனைவரின் நெஞ்சில் ஒரு குழி நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சுட்டேன் என்று கூறினார். இதை கேட்ட கவுன்சில் அவருக்கு கொடுத்த தண்டனை பணி நீக்கம். ஆனால் சிறந்த நாட்களிலேயே அவர் மஞ்சக்காமாரி நோயால் உயிரிழந்தார். இதற்கு விதையிட்டவர் மைக்கேல் ஓ டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உள்ள பொதுமக்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பணியில் இருந்த உத்தம் சிங் என சிறுவனின் மனதில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் பொற்கோவிலில் சபதம் எடுத்தார்: என் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தவரை கொள்வேன் என்று. அதற்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டன் கேக்ஸ்டன் மண்டபத்தில் ஜாலியன் வாலாபாக் ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் சுட்டுக் கொண்டார். இதனால் 1940ஆம் ஆண்டு ஜூலை 31 அவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்பட்ட போது கூறியதாவது: என் பெயர் ராம் முகமது ஆசாத் உத்தம் சிங். என் பெயரை போல இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். என் செயல் சரியானது. என் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தவனை கொன்றதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அழ வேண்டாம், யாரும் அழ வேண்டாம். சுதந்திரத்துக்காக என் உயிரை கொடுப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி தூக்கு கயிற்றை முத்தமிட்டு வந்தே மாதிரம் என்று சொல்லி தூக்கிலிடப்பட்டார். நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். 1000 பேத்தை கொண்டு குவித்தவல்ல எனக்கு பணி நீக்கம். 1000 பேத்தை கொண்ட ஓர் நம் இந்தியர்களை பற்றி, நம் அப்பாவி இந்தியர்களின் உயிர் இழப்பை மனதில் கொண்டு நம் ஒவ்வொரு இந்தியன் என்ற அடையாளத்தை பேணி காப்போம். வந்தே மாதிரம். அர்ஷன் அனியா. தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றி மூத்தமொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய விடுதலைக்கு போர் வரலாற்றில் ஆங்கிலேயரை தோற்கடித்த ஆட்சியை கைப்பற்றி தம் கொடியை ஏற்றிய ஒரே அரசு. இந்திய விடுதலைக்கு போராடிய முதல் வீரமங்கை. ஆங்கிலேயரின் கொடியை இறக்கி அனுமன் கொடியை பறக்க செய்து சிவகங்கை மீட்டெடுத்த தாரகை. ஆளுமையாம் தன் சக்தி மண்ணுக்கு உணர்த்தியவர். இந்திய விடுதலைக்கு போராடிய முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். இவர் தந்தையின் பெயர் செல்லமுத்து சேதுபதி. இவர் தாயாரின் பெயர் முத்தாத்தான் நாச்சியாரின் மகளாக 1730ஆம் ஆண்டில் பிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, துப்பாக்கி சுடுதல் ஆகிய கலைகளில் பயிற்சி பெற்றார். தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். சிவகங்கை மன்னரான முத்தொடுகநாதரை மணந்து பட்டு திராணியான முத்தொடுகநாதர் ஆங்கிலேயரிடம் கப்பம் கட்ட மறுத்ததால் காளையர் கோவில் நடந்த போரில் முத்தொடுகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். இந்திய வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்டு உறுதி கொண்டார். வெள்ளையர்கள் வேலுநாச்சியாரை அழிக்க முடிவு செய்து தேடினர். இவருக்கு துணையாக இருப்பது சுல்தான் ஹைதர் அலி, உடையாள், அலி சகோதரர்கள், மருது சகோதரர்கள், குயிலி அனைவரின் உதவியுடன் வெற்றி சிவகங்கை மீட்கப்பட்டது. இந்த போரில் வேலுநாச்சியாரின் வீரமும் மருது சகோதரர்கள் ஆற்றலும் குயிலியின் தியாகமும் அனைவரின் உதவியுடன் சிவகங்கை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார். இந்திய சரித்திரத்தில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது என நிரூபிக்கும் வகையில் வாழ்ந்து மறைந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் என்றென்றும் போகுவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். நாமும் அவரை போல் வாழ்ந்து காட்டுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சாலிஹா. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் பேச போகிற தலைப்பு சுதந்திரத்தை பேணுவோம். நாம் உண்டு, நமது வேலை உண்டு, நமது குடும்பம் உண்டு என்று இருப்பதா சுதந்திரம்? சுதந்திரம் என்பது யாதெனில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, மொழி உரிமை, உணவு உரிமை, சமத்துவ உரிமை, இப்படிப்பட்ட பல உரிமைகளை பெற்று வாழ்வதே சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பெறவே பல பேர் சுதந்திர போராட்ட வீரர்களாக வாழ்ந்துள்ளனர். பரதநாயகன் சார்ந்தாகி இந்திய திருநாட்டு வீரத்தின் அடையாளம். தூக்கிலிட்ட பின்னரும் அவரது உடலை பல பாகங்களாக வெட்டி
பல்வேறு எடுத்திருப்பது ஆங்கில அரசு. சிறையில் அடைக்கப்பட்ட மன்னர் பகதூர் ஷாவை கையில் பெரிய பாத்திரத்துடன் பார்க்க வந்தான் ஆங்கில அதிகாரி. மூடிய பாத்திரத்தை பகதூர் ஷா திறந்து காட்டினான். அவரது பேரன் மகன் ஆகிய இருவரின் தலைகளும் அதற்குள்ளே. அதை பார்த்து பகதூர் ஷா கதை அளவில்லை. அவன் கேட்டான், உமது கண்களில் கண்ணீர் வற்றி விட்டதா? இல்லை, அரசு அழிவதில்லை என்று கூறிய மாமன்னர் பகதூர் ஷா திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டு அச்சுப்படுத்த ஆங்கிலேய படை. இப்படிப்பட்ட ராக்கெட் தொழில்நுட்பத்தை அன்றைய தமிழ் போர்களில் உபயோகப்படுத்தின மாமன்னர் திப்பு சுல்தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் 11 ஆண்டுகால சேவைகள் நம் நாட்டின் கல்வி எதிர்ப்பு பல வகைகளில் அடித்தளமிட்டது. மகாத்மா காந்தி ஒரு குறிப்பிடும் போது, என் தோள்களின் மீது 2 சிங்கங்கள் அமர்ந்திருக்கு என்று முகமது அலி, சவுகத் அலி சகோதரர்களை குறிப்பிட்டுள்ளதை காணும் போது சுதந்திர இந்திய போராட்டத்தில் இவர்கள் பங்கு இந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் உணரலாம். இவர்களைப் போல பல பேர் பெற்றுத்தந்த சுதந்திரம் தான் அது. நாடு என்ற வகையில் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்வது நம் அனைவரின் மீதும் பொறுப்பாகும். ஒன்றிணைந்த இந்திய மக்களாக சுயநலத்தோடும் பொதுநலத்தோடும் நமது உரிமையை காப்போம். நாட்டுக்காக பாடுபட்டுள்ள சுதந்திரத்தை பேணுவோம். மதுரம் அல்லாஹ் அக்பர். நன்றி.